அரண்மனையை விற்கிறதுக்காக எல்லாரும் வேஷம் போட்டு நிக்க மறுபடியும் பெல் அடிக்குது. பார்த்தா அந்த சோப் கம்பெனி ஓனர். இவங்க அவருக்கு ராஜ வரவேற்பு கொடுக்க அதுல சந்தோஷப்பட்ட அவரோட மனைவியையும் மகளையும் ராஜா கிட்ட அறிமுகப்படுத்துறாரு. அப்புறம் அந்த ஓனர், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் 300 வருஷம் பழைய அரண்மனையை வாங்கியிருக்கான், அவனுக்கு போட்டியா தான் நான் இந்த அரண்மனையை வாங்க வந்திருக்கேன்னு சொல்ல, ராஜா இந்த அரண்மனை 400 வருஷம் பழைய அரண்மனை சொல்லிட்டு அதோட ஆதாரத்தை காட்ட அரண்மனைக்கு பின்னாடி இருக்கிற கோவில இருக்கிற கல்வெட்டை காமிக்கிறாரு. அப்போ வாங்க வந்தவரோட பொண்ணு திவான் கிட்ட இந்த ராஜா எப்படி இவ்வளவு பெரிய அரண்மனையில தனியா இருக்காருன்னு கேட்க, திவான் இல்ல அவரோட அண்ணனும் கூட இருக்காருன்னு சொல்ல, அண்ணனா எங்கன்னு இந்த பொண்ணு கேட்க, அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்ல இந்த பொண்ணு ஒன்னும் புரியாம நிக்கிறா. அப்புறம் சோப் கம்பெனி ஓனர் நான் இந்த அரண்மனையை வாங்கிக்கிறேன்னு சொல்லி செக் கொடுக்குறான். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட போக, அப்ப அந்த பொண்ணு ராஜா கிட்ட உங்க அண்ணன் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போக, ராஜா திவானை பிடிச்சி என்னோட அண்ணன் ரகுவை பத்தி ஏன் சொன்ன, அவனை பத்தி தெரிஞ்ச அரண்மனையை வாங்க மாட்டாங்கன்னு திட்டுறான். அப்புறம் விருந்து முடிஞ்சு வாங்க வந்தவங்க எல்லாரும் கார்ல கிளம்பி போக, இவ்வளவு நேரம் கெட்ட போட்டு நடிச்ச கடங்காரங்களும் கிளம்பி போயிடறாங்க. நல்ல வேலை 11 மணிக்குள்ள அவங்கள அனுப்பியாச்சுன்னு சொல்லி ராஜா சந்தோஷப்பட, திவான் ஏன்னு கேட்க, இல்ல 11 மணிக்கு ரகு வந்துருவான்னு சொல்றாரு. ஐயோ பேயா பொய் சொல்லாதுன்னு ஃப்ரெண்டு சொல்ல, உடனே ரகுவோட கதையை ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல ஆரம்பிக்க, கரெக்டா இங்க சோப் கம்பெனி ஓனரோட கார் ரிப்பேர் ஆயிடுது.